டிஎன்பிஎஸ்சி குரூப் ஆன் 2025 ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ரிலேட்டடா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். ப்ராப்ளம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1600 ருபீஸா என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டு பேர் யாருன்னா பி அண்ட் கியூ ரெண்டு பேருக்கு பிரிச்சு கொடுக்கும்போது பிக்கு வந்து எப்படி பிரிச்சு கொடுக்குறாங்கன்னா மொத்தத்துல 5 பங்கும் கியூக்கு வந்து மொத்தத்துல 3 பங்கும் கொடுக்குறாங்க. சரிங்களா? இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா கியூ வந்து எவ்வளவு வாங்கியிருப்பாங்க 1600 ருபீஸ்ல எவ்வளவு கியூ வாங்கியிருப்பாங்க இதெல்லாம் விஷயம். வேற ஒன்றும் கிடையாது. பிஎன்கியோட டோட்டல் ரேஷியோ பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 மடங்கு 8x. அப்போ அந்த 8x எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த 8x அந்த மொத்த மடங்குடைய அமௌண்ட் தான் என்னன்னா 1600 நான் என்ன பண்ணிட்டேன் கேட்டுக்கேன். 8 மடங்குங்கிறது 1600னா ஒரு மடங்குங்கிறது எவ்வளவு இருக்க போதுன்னா 200 ரூபாயா இருக்கு. நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு மடங்கு எவ்வளோன்றதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். ஒரு மடங்கு 200 ரூபா நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன்னா சம்பளம் என்ன கேட்டிருக்கேன்னா கியூடைய பங்கு மட்டும் என்னன்னு கேட்டேன். கியூவோட பங்கு எவ்வளோனா 3 மடங்கு வாங்கியிருக்கேன். ஒரு மடங்குங்கிறது 200 ரூபா 3 மடங்குங்கிறது கட்டாயமா என்னதான் இருக்கு 600 ரூபாய். ரொம்ப ஈஸியான கவனி செட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரிலேட்டடா நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2020 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் அது எப்படின்றத கேட்கலாம். சரிங்களா? 5% ஆர் சிட்டிங் இன் a row அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரோல உட்காந்துருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5. சரிங்களா? 5 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரோல உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த 5 பேர் எங்க உட்காந்துருக்காங்க அவங்களுடைய பொசிஷன்ஸை பற்றி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரோசி இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சிவானந்தினி என்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு என்னால் யாரையுமே உட்கார வைக்க முடியாது. ஸோ ஆரம்பிக்கும் போது எப்பயுமே வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஆரம்பிச்சாதான் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் உங்களால் உட்கார வைக்க முடியும். ஸோ நான் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ரோசி இஸ் அட்ஜசன்ட் டு மோனிகா அண்ட் மோனிகா இஸ் அட் த மிடில் ஆஃப் த ரோட். ஸோ மோனிகா இஸ் ஆஃப் த மிடில் ஆஃப் த ரோட் அப்படின்னா மோனிகாவை நான் என்ன பண்ணிடுறேன் மிடில் உட்கார வச்சேன். ஸோ மோனிகாவை நான் என்ன பண்ணிட்டேன் மிடில் உட்கார வச்சேன். மோனிகா இஸ் மிடில் ஆஃப் த ரோட் சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரோசி இஸ் அட்ஜசன்ட் டு மோனிகா. ஆனால் எய்தர் ரோசி வந்து மோனிகாவுக்கு லெஃப்ட்லயும் இருக்கலாம் ஆர் மோனிகாவுக்கு ரைட்லயும் இருக்கலாம். இதான் கண்டிஷன். கண்டிஷன் தெளிவா புரிஞ்சிச்சு. ஸோ மோனிகாவுக்கு லெஃப்ட்ல ரோசி இருக்கலாம் ஆர் மோனிகாவுக்கு ரைட்ல உட்காந்துருக்கலாம். ஆனா அவன் என்ன சொல்லிட்டானா காமனா ஷீ இஸ் அட்ஜசன்ட் டு மோனிகா அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரோசி இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சிவானந்தினி என்ற ரோசி பக்கத்துல யாரும் உட்கார்ந்துடக்கூடாதுன்னா சிவானந்தினியும் வந்துடக்கூடாதான் யாரும் வந்துடக்கூடாதான் அபியும் வந்துடக்கூடாதான். அதே மாதிரி இங்க ரோசி பக்கத்துல யாரும் வந்துடக்கூடாதான் சிவானந்தினியும் வந்துடக்கூடாதான் அபியும் வந்துடக்கூடாது. ஆப்வியஸா இந்த ரெண்டு பொசிஷன்ல யாரோ ஒருத்தர் தான் என்ன பண்ண போறாங்க சிவானந்தினி அபியும் மாறி மாறி உட்கார்றதுக்கு பாசிபிள். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான் தென் அனுராதா இஸ் அட்ஜஸ்டன்ட் டு ஹூம் அவுட் ஆஃப் த ஃபாலோயிங் கேட்டிருக்கான். ஆப்வியஸா அனுராதா என்னதான் பண்ணி ஆகணும் ரோசிக்கு பக்கத்துல தான் உட்கார்ந்தாங்க. ஆனா என்ன கேட்டிருக்காங்கன்னா அனுராதாவுக்கு அட்ஜஸ்டன்ட்ல யார் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அனுராதா பக்கத்துல கண்டிஷன் பே பண்ணிருக்காங்கன்னா ரோசி தான் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ இந்த ரோசிங்கிறது நம்மளோட ஆன்சர் கீழே ஆப்ஷன் ஏல இருக்கு. ஓகேவா? ஸோ இதான் ஆன்சர். ரைட். தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2020 பர்சன்டேஜ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இப்போ நம்ம போடக்கூடிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம்னா பர்சன்டேஜ் ரிலேட்டடாக கேட்டிருப்பாங்க. என்ன கேள்வி அப்படின்னா அகிலா என்பவர் ஒரு தேர்வில் என்ன பண்ணுறாங்கன்னா மொத்த மதிப்பெண்களில் 80% வாங்குறாங்க. வாங்கி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேர்ச்சி பெறுறாங்க. தேர்ச்சி பெற்ற மதிப்பெண்ணுடைய எண்ணிக்கையும் சொல்லிட்டாங்க 576 மதிப்பெண்கள் அவங்க பெறுறாங்க. ஆனால் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா தேர்வில் மொத்த மதிப்பெண்கள் என்ன அப்படின்றதுதான் கேள்வி. பண்ணி இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றது. தேர்வில் என்ன நடக்குதுன்னா தேர்வில் வந்து ஒரு மேக்ஸிமம் 40 மதிப்பெண்கள் இருக்கும். அந்த மதிப்பெண்ணை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஒருத்தங்க எடுப்பாங்க. இன்னும் அந்த மொத்த மதிப்பெண் என்னங்கிறது எனக்கு தெரியல. அதான் கேள்வியே கேட்டிருக்கான். அதனால என்ன பண்ணிக்கலாம் அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்து இப்போ அகிலா வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த மொத்த மதிப்பெண்கள் தான் என்ன பண்றாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து மார்க் ஸ்கோர் பண்றாங்க. அந்த பர்சன்டேஜ் சம்பளம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 80% நம்ம எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 8500 80% வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அகிலா வந்து எடுத்திருக்காங்க. இப்படி எடுத்ததுனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பெண்ணுடைய மார்க் என்னன்னா 576 அப்படின்றத சம்பளம் தெளிவா சொல்லிட்டாங்க. 576 அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மொத்த மதிப்பெண்கள் என்னன்றத கேட்கணும்.
பண்ணா கவனிங்க, இந்த இடத்துல இது எப்படி இருக்குன்னா மல்டிபிள் டேர்ம்ல இருக்கும். மல்டிபிள் டேர்ம்ல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஈக்குவல் டு அந்த பக்கம் நம்ம ஈக்குவல் டு அந்த பக்கம் இந்த பக்கத்தில் இருக்கிற நியூமரேட்டர் வந்து அந்த பக்கம் என்னவா இருக்கும், டினாமினேட்டராக மாறும். இங்க இருக்கக்கூடிய டினாமினேட்டர் வந்து என்னவா மாறும், அந்த பக்கம் வந்து நியூமரேட்டராக மாறும். அப்போனா x இஸ் ஈக்குவல் டு சரிங்களா, இங்க இருக்கக்கூடிய சரிங்களா டினாமினேட்டர் அந்த பக்கம் போகும்போது நியூமரேட்டரா x 100 மாறிடும். இங்க இருக்கக்கூடிய நியூமரேட்டர் இந்த பக்கம் வரது டினாமினேட்டரா மாறி 80 பண்ணும். சரிங்களா, அப்போனா என்ன பண்ணலாம், 0 0 கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இங்க என்ன பண்ணலாம், ரெண்டாவது வாய்ப்பாடுனா 2 5 10 2 4 8 அப்படின்னு போட்டா இது 4 தடவை போயிடும். ஆனால் 4 தான் இது 4 4னா இது ஒரு தடவை, மிச்சம் ஒன்றுனா 4 14 மிச்சம் ஒன்று மறுபடியும் 144. அப்புறம் எக்ஸுங்கிறது என்னன்னா 144 இன்ட்டு ஆனால் எக்ஸுங்கிறது வந்து நம்ம மொத்த மதிப்புங்கிறது எக்ஸ். ஆனால் இதை என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். 5 எவ்வளவு 20 மிச்சம் 2 5 20 22 மிச்சம் 2 5 1 5 மிச்சம் 2 இருக்கு 720. ஆனால் மொத்த மதிப்பெண் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 720. புரியுதா உங்களுக்கு? டிஎன்பிசி ஆப்ஷனில் இதுக்கான ஆன்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ வருது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக. எப்பயுமே ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறதை விட லாஜிக்காக நீங்கள் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து ஈஸியாக. சரிங்களா? ரைட், தேங்க்யூ.